உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். ஊழியத்தில் நம்முடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் நம்மோடு இருந்தவர்கள், தோல் கொடுத்தவர்கள், நமக்கு ஒரு தூணா இருந்தவர்கள் இன்றைக்கு வெட்டுக்கிளிகளாய் மாறிவிட்டார்கள். A pillar became a caterpillar. ஆனா தேவன் சொல்லுகிறார், ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, நம்பிக்கையின் தேவன். அவருக்கு பல பேர்கள் உண்டு. ஒரு நம்பிக்கையின் தேவன். ஒருவேளை வியாதி, வறுமை, இல்லாமை, ஏளனங்கள், பாடுகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை. இதனாலே ஆர்டர் கொடுக்கிற வார்த்தை இஸ் a God of hope. இழந்துவிட வேண்டாம். எல்லாம் முடிந்தது இல்லை, எல்லாம் முடியவில்லை, இப்போது ஆரம்பிக்கிறது. உலகம் ஒரு எல்லாம் முடிந்து விட்டது, ஆனால் தேவன் அங்கதான் ஆரம்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து விடாதே, தளர்ந்து விடாதே, விட்டு விடாதே. ஒருவேளை எல்லாம் உன்னை விட்டு கைவிட்டது போல தெரியலாம். ஐயரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ஆயிலும் ஒன்றும் அகப்படவில்லை. உண்மைதான் அன்பானவர்களே, மருத்துவம் சொல்வது உண்மை, எல்லாமே உண்மை. ஆனால் உண்மைகளை பொய்யாக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தேவன். எனவே இந்த நம்பிக்கையின் தேவன் நாளில உங்களுக்கு நம்பிக்கை தருவார். ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக பல நேரங்களில் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் கிவ் ஹோப். அந்த நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த நாளிலே அன்பாடு இழந்து போன நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. எம்மாவூர் சீஷர்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள், ஆனால் நம்பிக்கை இழந்தவளுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார். பேதுரு நம்பிக்கை இழந்து போனார், ஆனால் நம்பிக்கை இழந்து போன அவருக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தந்தார். ஆபிரகாமுக்கு நம்பிக்கையே இல்லை, 125 வயது, அவனுக்கு ஒரு சந்ததி பிறக்கும் என்கிற ஒரு எண்ணமே அந்த உணர்வுகளே இல்லை. பட் God has given the hope. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையை தருவாராக. இரண்டாவது, ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் God of love. அவர் அன்பின் ஆண்டவர். நாளில அந்த வார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் யார் என்றால், அவர் அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணர். இஸ் a God of love. ஆரம்பத்தில் சொன்னேன், நம்பிக்கையின் தேவன். இரண்டாவது, சமாதானத்திற்கும் அவர் அன்புக்கும் காரணமான ஒரு கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, இஸ் a God of love. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது வார்த்தை, அவர் கொடுக்கிற அன்பில் என்ன உண்டா? உலகத்துல ஏராளமான அன்பு, இந்த வாலிப நாட்களில ஏராளமான அன்பு இருக்கிறது. நேசிக்க என்று சொல்லுகிற அநேக